மது, புகை உடல் நலத்திற்கு தீங்கானது. நன்றி. கடவுள் அப்படிங்கிற எண்ணம், கடவுள் அப்படிங்கிற அறிவு, இந்த கடவுளுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப மனிதர்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா? கடவுள் இருக்காரா இல்லையா? எந்த வழியில் நான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன், எந்த அறிவை கொண்டு நான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன்? ஒரு இதுவும் கிடையாது. நம்மளுடைய லைஃப்பில் கடவுளுக்கு ஏதாவது பங்கு இருக்குமான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அவர் மொழியே பிறக்காத காலத்தில், வாயில வார்த்தையே வராத காலத்தில் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சான்னு கேட்டா இல்லை. மொழி எழுத்து வடிவமெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம் தான் கடவுளுங்கிற வார்த்தை, கடவுளுங்கிற எண்ணம் மனசுல உதயமாச்சு. அமீபா என்ற செல் உயிரினம் தான் உலகத்தில் தோன்றிய முதல் உயிரினம். அமீபா உயிரினம் எப்பயோ தோன்றிடுச்சு. முதல் தோன்றிய உயிரினம் அதுதான். அதுக்கு ஒரு பேர் என்னன்னு வச்சிங்க? அமீபான்னு வச்சிருக்கீங்க. யார் வச்சது? இன்னைக்கு பிறந்த பையன் பிறந்த உயிரினத்தை பார்த்து அமீபான்னு பேர் வச்சான். அமீபான்ற பேர் வச்சது, நீங்கள் வச்ச பேரை வந்து இந்த விஞ்ஞானம் எப்படி உண்மைன்னு எடுத்துக்குதோ அதே மாதிரி இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சக்தியை இந்த இயற்கையிலிருந்து பிறந்த நாம உணர்ந்து, நம்ம முன்னோர்கள் உணர்ந்து கடவுள்னு பேர் வச்சா அதை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? தமிழ் மக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஆன்மீகத்தில் இன்றைய காணொலியில் கடவுள் அப்படிங்கிற எண்ணம், கடவுள் அப்படிங்கிற அறிவு, கடவுளுங்கிற சித்தாந்தமோ வேதாந்தமோ ஏதோ ஒரு விஷயம் இந்த கடவுளுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப மனிதர்களிடத்துல கொண்டு வந்து சேர்க்குது இல்லையா? இந்த கடவுளுங்கிற வார்த்தை, அந்த வார்த்தைக்கு பொருள் உண்மையிலே இருக்குதா இல்லையா? அதாவது கடவுள் இருக்காரா இல்லையா? இதுதான் இன்னைக்கு ஆன்மீகத்தில் நான் கொடுக்கக்கூடிய தகவல். நான் கடவுள் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் எந்த வழியில் நான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன், எந்த அறிவை கொண்டு நான் கடவுள் இருக்குன்னு சொல்கிறேன், எப்படி சொன்னால் கடவுள் இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய மனிதர்கள் மத்தியில் மனசில் போய் உட்காரும். இதுதான் இன்றைக்கி தகவல். எனக்கு தெரிஞ்ச என்னுடைய அனுபவங்களையும் நான் குருக்கிட்ட பெற்ற உபதேசங்களையும் வச்சு தான் நான் இதை சொல்ல போகிறேன். எனக்கு பெரிய ஞானமோ பெரிய இதெல்லாம் கிடையாது, புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்கிறேன். எனக்கு தெரியாமல் எவ்வளவோ இருக்கலாம், நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணலாம், புரியுதுங்களா? சரி, விஷயத்துக்கு வருவோம். கடவுள் இருக்காரா இல்லையா? இப்போ கடவுள் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை நாம் தான் பார்த்தாகணும். கடவுள் இல்லைனாலும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் தான் பார்த்தாகணும். இந்த வாழ்க்கையை தாண்டி வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா மட்டும்தான் கடவுள் இருக்காரா இல்லையான்ற ஒரு கேள்வி வருது. நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கடவுள் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவையில்லை. கண்டிப்பாக உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை வாழ்வதற்கு கடவுள்ன்ற விஷயம் தேவையே இல்லை. நீங்கள் கும்பிடாமலே வாழலாம். கும்பிடாமல் வாழ்கிறவங்களும் இருக்காங்க, கும்பிட்டுட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க, கடவுளை வணங்கிட்டு வாழ்கிறவங்களும் இருக்காங்க, வணங்காமல் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கடவுள் தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கடவுள் நம்பிக்கை இல்லாத ஆள் கூட இப்போ கோயிலில் வந்து பூஜை பண்ணலாம். அந்த பாடல்கள், இந்த மந்திரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் இந்த ரூல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பூஜை பண்ணலாம். கடவுள் நம்பிக்கை கூட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்வி வந்து நம்மளுடைய தனிப்பட்ட நம்மளுக்குன்னு ஏற்படக்கூடிய தேடலில் தான் இந்த கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்வி பிறக்குது, புரியுதுங்களா? கடவுள் இருக்காரா இல்லையான்னு மற்றவங்களுக்கு சொல்லணுன்றதுக்காண்டியெல்லாம் யாருக்குமே தோணாது. கடவுள் இருக்காரா இல்லையான்ற கேள்வியை மக்கள் மனசில் வந்து எவ்வளோ பரப்புகிறோம், ஆனால் அவங்களுக்கு விடை அவங்கவுங்க மனசில் இருந்து தான் கிடைக்கும், புரியுதுங்களா? கடவுள் இருக்காரா இல்லையான்ற விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுன்ற அவசியமே இல்லை. நீங்கள் தேடுங்க. உங்களுக்கு கடவுள் இருக்குன்னு பதில் கிடைச்சா கடவுள் இருக்குன்னு வாழுங்க. கடவுள் இல்லைன்னு பதில் கிடைச்சா தாராளமாக கடவுள் இல்லைன்ட்டு வாழலாம். ஏன்னா ஒரு இதுவும் கிடையாது நம்மளுடைய லைஃப்பில். கடவுளுக்கு ஏதாவது பங்கு இருக்குமான்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. அவர் இல்லாமல் நீங்கள் வாழலாம். அதுக்கு தான் உங்களுக்கு அறிவு, மனம், உடல், உணர்ச்சி எல்லாத்தையும் தனியாக கொடுத்து ஒரு மூட்டையை போட்டு தச்சு அனுப்பிச்சிருக்காரு இல்லையா? இது நீங்களே சுயமாக சிந்தித்து உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கலாம். அதுக்காக வேண்டி தான் நம்மளுக்குன்னு தனியாக ஒரு உடல் எடுத்து வந்திருக்கோம், புரியுதுங்களா? கடவுள் இருக்காரா இல்லையான்றது அவங்களுடைய தேடலில் அவங்கவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்களுக்கு மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். அப்படி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. நான் கடவுள் இருக்கா இல்லையான்னு தேட ஆரம்பித்தேன், கடவுள் இருக்குன்னு எனக்கு விடை கிடச்சி இப்போ அதை நான் எல்லாருக்கும் பரப்பணும்னு வீதியாக போய்கிட்டேன்னா அதுதான் முட்டாள்தனம். கடவுள் இருக்குது, எனக்கு கிடைச்ச விடை அதுதான். நான் ஏன் இதை வந்து யூடியூப்பில் சொல்கிறேன்னா, கடவுள் இருக்குன்னு நம்பி அதில்
தேடலில் இருக்கிறவங்களுக்கு இது உதவுன்றக்காண்டி தான் இந்த மெசேஜ் வந்து கொடுக்குறேன். மற்றபடி இப்போ கடவுள் இருக்கா இல்லையா இப்படின்ற வார்த்தை இப்போ பரவலாக இருக்குது. ஆனால் கடவுள்ன்ற வார்த்தை எப்போ வந்திருக்கும்? நான் வந்து லைப்ரரிக்கு போய் சில புத்தகங்கள்லாம் எடுத்து படிக்கிறேன். சின்ன வயசில் வந்து படிப்பு கிடையாது, எனக்கு 4ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். லைப்ரரியில் போய் பல புத்தகங்கள் எடுத்து படிப்பேன். அப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டது, இந்த கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அப்படிங்கிற ஒரு எண்ணம், நம்ம எல்லாம் வந்து ஆதி காலத்தில் வந்து காட்டுவாசிகளாக மிருகங்களோடு மிருகங்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, அதாவது மொழியே பிறக்காத காலம், கற்காலம்னு வச்சுக்கோங்க. எனக்கு சரியாக சொல்ல தெரியல. அப்படி மொழியே பிறக்காத காலத்தில், வாயில் வார்த்தையே வராத காலத்தில் கடவுள் நம்பிக்கை இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. புரியுதுங்களா? முதல்ல நம்மளுடைய கற்காலத்தில் ஆயுதமே இல்லாமல் கற்களை ஆயுதமாக பயன்படுத்தி மிருகங்களை வேட்டையாடி உண்ணக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டோம். அப்போ நம்மளுக்கு உடை கிடையாது, மொழி கிடையாது. அதுக்கப்புறம் கால மாற்றத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உடை வந்துச்சு. மரப்பட்டைகளை எடுத்து கொடுத்த ஆரம்பித்தா, இலைகளையும் வந்து ட்ரெஸ்ஸு மாதிரி பயன்படுத்த ஆரம்பித்தான். அதற்கப்புறம் மொழி உருவாக ஆரம்பிச்சிச்சு. சைகை பாஷையிலேருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மொழி உருவாச்சு. இந்த மொழியெல்லாம் உருவாகி மொழி எழுத்து வடிவமெல்லாம் பெற்றதுக்கு அப்புறம்தான் கடவுளுங்கிற வார்த்தை, கடவுளுங்கிற எண்ணம் மனசில் உதயமாச்சு. புரியுதுங்களா? இதை யாரும் சொல்லியெல்லாம் கொடுக்கல. தன்னுடைய மனசில் இப்படி ஒரு சக்தி இந்த இயற்கையில் இருக்குது, அது நம்மளுக்கு உதவி பண்ணுது அப்படிங்கிற எண்ணம், அந்த எண்ணம் வந்ததுக்கப்புறம் தான் அதை மொழியால் கடவுள்ன்ற ஒரு சக்தி இருக்குது, அதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு உணர்ந்தவங்க எழுதி வச்சாங்க. புரியுதுங்களா? இப்போது இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி நான் சொல்கிறேன். உலகத்தில் முதல் தோன்றிய உயிரினம் அப்படின்னு கேட்டால் அமீபான்னு சொல்லி ஒரு புத்தகத்தில் நான் படித்தேன். அமீபா என்ற செல் உயிரினம் தான் உலகத்தில் தோன்றிய முதல் உயிரினம். இந்த அமீபா தோன்றின காலத்தில் நாம் இல்லை. அமீபா தோன்றி பல காலம் கழித்து தான் நாம் வந்து எழுத்து, மொழி வடிவம் எல்லாம் வந்து படிப்பறிவெல்லாம் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு உயிரினம் இருந்துச்சு. அதுக்கு அமீபான்னு பேர் வச்சாங்க. அமீபா உயிரினம் எப்போயோ தோன்றிடுச்சு. முதல் தோன்றிய உயிரினம் அதுதான். அதுக்கு ஒரு பேர் என்னான்னு வச்சிங்க? அமீபான்னு வச்சுருக்கீங்க. யார் வச்சது? இன்றைக்கி பிறந்த பையன் பிறந்த உயிரினத்தை பார்த்து அமீபான்னு பேர் வச்சான். இதே மாதிரி தான் கடவுளுங்கிறது ஆதி. இந்த இயற்கையில் எப்போவுமே இருக்கிற சக்தி, அதாவது உருவான சக்தி கிடையாதுங்க, இருக்கிற ஒரு சக்தி. அந்த சக்தியிலேருந்து எல்லா உயிரினங்களும் தோன்றுது. அதை ரொம்ப அறிவுபூர்வமான ஞானிகள் வந்து உணர்றாங்க. இந்த இயற்கையிலிருந்து நாம் தோன்றியிருக்கோம், நம்மளுக்குள்ள அந்த எண்ணம், அந்த இயற்கையை, அந்த எண்ணத்தை உருவாக்குது. இந்த இடத்துல நான் ஒரு சக்தியாக இருக்கேன் அப்படிங்கிறத எண்ணத்தின் மூலமாக வெளிப்படுத்துது. இப்போ அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க அந்த சக்திக்கு, அதுதான் கடவுள். அமீபான்ற பேர் வச்சது, நீங்கள் வச்ச பேரை வந்து இந்த விஞ்ஞானம் எப்படி உண்மைன்னு எடுத்துக்குதோ அதே மாதிரி இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய சக்தியை இந்த இயற்கையிலிருந்து பிறந்த நாம் உணர்ந்து, நம்ம முன்னோர்கள் உணர்ந்து கடவுள்னு பேர் வச்சா அதை ஏற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? இப்போ கடவுளுங்கிற ஒரு சக்தியை இயற்கையிலேருந்து உணர்ந்திருக்கோம், அதுக்கு கடவுள்னு பேர் வச்சோம். நாம் இப்போ தான் பிறந்தோம். கடவுள் எப்போவுமே இருக்கிற ஒரு சக்தி. கடவுள்னு நாம் பேர் வச்சா என்ன தப்பு? உடனே கடவுள் இல்லை, கடவுள் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இந்த இயற்கையில் சக்தி இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டே ஏன் கடவுள் இல்லைன்னா, நாம் வந்து கடவுளை உருவகப்படுத்துகிற இடத்துல மட்டும்தான் சண்டை வருது. கடவுளை உருவகப்படுத்துகிற இடத்துல தான் கடவுள் இல்லைன்ற பேச்சுக்கு வருது. அவங்க அந்த உருவம் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் கடவுள்ன்ற சக்தி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்திக்கு கடவுள்னு பேர் வச்சோம். ஒரு உலகத்தில் முதல்ல ஒரு உயிரினம் தோன்றுச்சு, அமீபான்னு பேர். இப்போ பிறந்தவன் தோன்றி உயிரினத்துக்கு பேர் வச்சான், அதை ஏற்றுக்கிட்டோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த இயற்கையில் இருக்கிற சக்திக்கு கடவுள்னு பேர் வச்சாங்க. அதை கடவுளை ஃபாலோ பண்ணுறவங்க ஏற்றுக்கிட்டாங்க, ஃபாலோ பண்ணாதவங்க அதை விட்டுறணும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு பேர், அவ்வளோதான். இப்போது கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்கு விடை இதிலேருந்து கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு புரிய வச்சுட்டேன். புரியுதுங்களா? இனி கடவுள் வந்து நம்மளுடைய லைஃபுக்கு உதவுவாரா இப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நிறைய பேர் கடவுளை வணங்குறாங்க. கடவுள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு உதவுவாரா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுக்கு கிடைக்காத விஷயத்தெல்லாம் பெற்று தருவாரா, நமக்கு புரியாத விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாரா, நம்மளால் அடைய முடியாத விஷயத்தெல்லாம் கடவுள் கொடுப்பாரா,
இப்படின்ற தேடலில் இப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் அதிக பேர் கடவுள் நம்பிக்கை கொண்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை பற்றி அடுத்த காணொளியில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அகத்தியர் திருவடி போற்று.